பெரிய
சாமி ஆமா
இருந்தாலும் சரி அப்படி எங்க மகனே பிறந்தாலும் நீ எங்க வாழ்ந்துவாரு ஆண்டு வர தேசமோ உப்பராய் மலை நீ வகுத்துக்கு அந்த நீ ஆதாரம் என்ன யானை வந்து பால் கொடுக்கும் ஆனை வந்து பால் கொடுக்கும் அண்ணன் பத்தி தாளாட்டும் சரி சிங்கம் வந்து பால் கொடுக்கும் சிறுபுலி தாளாட்டும் ஆமா எனக்கெல்லாம் மிருக சாட்டாடா நீ பால் கொடுத்து வந்தது அதான் மிருக மாதிரி உனக்கு இப்படி போகும் அப்படி இருந்தாலும் ஓய் நேரங்கள் போதாது சரி வாங்க கொஞ்சம் அழைக்க கூடாது ஆமா அப்படி இருந்தாலும் என் தாய் அக்கத்தான கருமா இருக்கும்போது நான் ஒரு கதை உன்னை கேட்டேன் எப்படி என் கதையை கேட்டேன் யாரு எனக்கு சத்தம் வந்தது எனக்கு ஞானியத்தை எதிரி ஏன்டா காரகத்தை வந்து பைத்தியம் முடிச்சு நீ சொல்ற வீட்டுக்கு பார்த்தேன் அடிவாங்கடா பையா பார்த்தா பாவம் சந்தோரி தாசா பஸ்ல அடிபட்டால பஸ்ல அடிபட்டாதியா ஏய் சத்தா சாவணும் சண்டையில சாவணும் மக்கா அடங்க என் தாயார் ரத்தத்தில் நான் ஒரு கனவுனை கேட்டேன் எனக்கு சரியான எதிரி எனக்கு எதிரி சிறுவதான ஆகிவிடன் என் தாயார் ஆகப்பட்டவன் புலிமை ஆகப்பட்டவன் சின்ன தவறு நடந்தது போட்டும் என் தாயை கண்ணு நோட்டி என் தாத்தனாகப்பட்டவன் மரணிமா காலத்தில் நரிநாய் புதையில் விட்டான் அங்க நான் தாந்த தாயார் அழுது புலம்பி கண்ணா எதுக்கும் ரொம்ப ஆகாசமா இருக்குது ஆமா அதான் சொல்லுன்னு சொன்னார் என் தாய் மூன்று நேரம் ஊங்கணும் மாமா கதை வீணாக கூடாது வெடி வரை ஊங்கதையே ஊங்கது தப்பா இந்த குழந்தை கருவில் அழைத்து விட்டு கால முடிவு என்ன பண்ண முடியாது இந்த கருவில் அழைக்கணும் என்று ஸ்ரீமத நாயக கிளம்பி எடுத்து என் தாய்க்கு புரிதும் பார்த்தா ஆகட்டும் விடுவேனா தலையை விட்டா துண்டிப்போ தலையை விடக்கூடாது அப்படி என்ன நினைத்து அப்படியே தாயார் ரெண்டு எட்டு உதத்து கட்சி அறுத்து எங்க சென்று கண்மார கத்தி எடுத்து உப்புலாயை சென்று அஸ்தகிரிக்கு ஒரு காலும் ஒத்தையகிரிக்கு ஒரு கால் வைத்து சரி கண்ணன் வருவான் வழிபாடு விடுவித்து பார்த்திருக்கிறேன் கண்ணனா இருந்தா ஒதுங்கி போவோம் சரி மற்றவன் எவனா இருந்தா காலையில பூண்டு போவோம் ஒரு நாள் அழுத்துதான் ஒதுங்கி போறவன் கண்ணன் அறிந்து அப்படியே விட்டு சத்தியமான நீ கூட்டு கொள்ளலாம் சரி அப்படி இருந்தாலும் வீங்காட்டி விட்டு அழகாத வாங்க டேய் ஆலேசே டேய் சாயங்காலம் பாத்துக்கலாம் ஏய் இன்னைக்கு இதே குடிச்சாங்க நான் வரல இன்னைக்கு இதே குடிச்சாங்க வாங்கி வச்சிருக்காங்க சரி ஏதோ ஒரு அழுகு குரல் கேட்கிறது இந்த ஆரண்யமா கானகத்திலே ஒரு பெண் குரல் அழுகு குரல் கேட்கிறது பொறுப்பு பார்க்கலாம் கண்மணி இல்லாம பாத்துட்டு இருக்கிறோம் சுவாமி எப்ப வருவாரு இந்த மங்கை எப்ப கைப்பிடிப்பாரு தெரியலையே சென்று அதனால காசி யாத்திரை முடித்து விட்டோம். சரி, இந்த பாவை எல்லாம் தீர்த்துட்டோம். நம்ம எங்க போனோம்? ஓட்டர் அடிக்க போலாமா?
அண்ணன் தம்பி மாதிரியே பார்ப்பதற்காக ஆமா இந்திரபிரசம் போகணும். போலாம் புறப்படலாமா? என் கணவருடைய குரல் போல் தெரிகிறது. இந்த பாவிக்கு கண்ணுதான் இல்லைனாலும் என் புறத்தனுடைய குரலை எடுத்து போயிடும். சாமி மன்னா மன்னா எங்க கிடந்த ஒரு பீட நம்ம என்ன எப்பேற்பட்ட ஆளுங்க, என்ன சமாச்சாரம்? இந்த கண்ணு இல்லாதவன் கை இல்லாதவன் கூட்டு போனதெல்லாம் கூட்டிட்டு போனா இதை வந்து என்ன சொல்லுவாங்க? சாமி நான் தான் தெரியும் இல்லையா மன்னா உங்களுக்கு. சாமி எங்க இருக்கிறீங்க மன்னா? யாரு எங்க இருக்கிற ஏடி கண்ணு பாட குருடி? உன்னுடைய மனைவி உளிவிராணி தெரியலையா மன்னா? அவ எப்படி இருந்தா எப்பேற்பட்ட பொம்பளை, அவளை பார்த்தா எப்பேற்பட்ட அழகு, ஏடி கண்ணு பாட குருடி? யாரு சாமி உளிவிராணி சரியான வீரன் இருந்தா ஒரு சரியான வீரகிட்ட மோதலும் காலாட சோழ செய்யற ஒரு பெண்மணி பொம்பளை மோதலினா ஒரு வீரன் சரியான வீரன் சொல்வார்கள். சரியான வீரன் அந்த எண்ணத்துல சமர்ப்பணம் செய். தொட்டு பொம்பளைக்கு தான் இருக்கா போது நான் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன என் வீட்டுல சொன்னாலே எப்பேற்பட்ட ஆளு இவன் ஒரு ஆளு இருக்கா, இவன் ஒரு எதிரா கதையமான பையனை நான் எனக்கு இவ்வளவு பெரிய ஆளு இருக்கிறாங்க. கடுகு சீரியஸா இருக்கலாம். ஒரு சின்ன பையன் இவன் எங்களோட போன் செய்யான்னு சொல்கிறாய். கடுகு சீரியஸா இருக்கலாம். குருவி கொண்டு அடிப்பு பண்ற ஆளு இவன். அப்படியா? ஆனை பெருசாக்கலாம். எந்த ஆனை ஒழிப்பது சித்தருப்பு. ஆனை பெருசாக்கலாம். இந்த பாறையை தூள் தூளா உடைக்கிறது. ஒளிய சுத்தி அதை என்னமோ ஆகட்டும் இவங்க மேலும் தூக்கி போடுறான். கீழே விழுவுறேன், நான் தூக்கி போட இவனை தூக்க முடியும். நீ போ. இல்ல இல்ல முன்னாடியே வாடா. என்ன ஆகாது அவன் சொல்லி போடுறது. போன உடனே சீக்கிரமானா வெளியே வந்து கதை கதையா பேசுறியா? அவன் புறத்து கையை சாப்பிட்டு வாங்கிக்கலாம் என்ன ஆகாது. சரி இருந்தாலும் ஏன்னா நீல தாய் ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு நிலா எவ்வளவு உண்டு? இப்ப அவனு கொண்டாடு நீ அவன் குறுக்க சண்டா பாவி
ஏன்னா உன் குளத்தையே நீ அடிக்கிறியா உன் மகனே நீ குளத்தை பாக்குறியா துரோகி ஆமா விடமாட்டேன் மாமா ஏய் விடாத விடமாட்டேன் விடாத நான் சொல்றதுக்காக ஏண்டா உண்மகண்டா ஏடா உன் மௌனியா அடிக்கிறது பாரு கொல்றது பாரு நாய் மாதிரி வா மாமா ஏடா ஏமாமா நீ சுத்தமா உன நல்லா தெரியும் உன பைத்தியம் இருக்குதா ஏன் புள்ளன்னு சொல்றியே நாயக்கர் வகை என்ன ஏன் புள்ளன்னு சொல்றியே எப்படி ஆனா மூளை கேட்டவனே ஏன்னா உன் மகன் எப்படி வந்தான்னு கேட்கிற நீ காஜாத்த பண்ணலவா ஆமா முதல்ல எந்த குளத்துல குளிக்கிறதுக்கு போன நான் குளத்துல குளிச்சேன் உளிவு என்ற ஒரு பெண் இடத்துலயே ஒரு ராத்திரி இருந்துட்டு மட்டுமா இருந்தல அவனுக்கு அந்த உதவிக்கு பிறந்த பையன் தான் அவன் ஆமா ஒரே ராத்திரி இருந்தா கூட அப்படி ஆகுமா இல்ல 5 நிமிஷம் தெரியாது 5 நிமிஷம் இல்ல ஒரு ராத்திரில தான் ஒரு 5 நிமிஷம் தான் கருணை உருவாயிடும் அதனால அந்த உதவிக்கு பிறந்தவன் இந்த நாகார்ஜுனன் யா அர்ஜுனா அப்ப இப்படிதான் நடந்து போயிட்டு இருக்குமா அதுதான் பையன் என்னாலுமே அடிக்கிறான் அதனால முன்ன வந்து மண்ணா நடந்தாரு கண்ணு போன ஒரு பெண்ணு அந்த குருடிய அந்த குருடி சொல்ல கண்ணி அப்ப அவன் கண்ணருக்கு போய் சேர்ந்தது அது நல்லா ஐயா அவத்தான் உன் மனைவி அப்ப கண்ணு போன காரணம் கண்ணு போன காரணம் உன் மாமா நாகலாத்தை ஆண்டவரு யாரு நாகராஜா உனக்கும் அவனுக்கும் நிம்பலி ஏன்னா காண்ட வனத்தையே நீ எரிக்கலவா பாம்பையெல்லாம் அன்னைக்கு அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் அதுல தப்பிச்சு போனவனா அந்த நாகராஜா அதனால நீ எப்ப வருவ இன்னும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படி என்று அவன் பழி வைத்துக் கொண்டிருந்தான் அவன் நகை கௌரி இந்த உழுவி என்ன செய்தா உனக்காகவே ஆசைப்பட்டு கௌரி இருந்தான் அந்த நேரத்துல நீ அங்க போன 2 பேரும் சேர்ந்தீங்க சேர்ந்ததுனால கதையை உருவாகிடுச்சு அப்ப இந்த மாசமா இருந்தது யாருக்குன்னு கேட்டான் ஆனாலும் அவன் அர்ஜுன் தானா எந்த கண்ணால அந்த அர்ஜுன் பாத்தியா அந்த கண்ணை புடிங்கின காட்டுல விதை நரிநாய் புடிங்கி சாப்பிட்டு சொல்லி அவன் தந்தையார் விட்டுட்டார் கண்ணு போயிடுச்சு அதனால கண்ணு போச்சு சரி அவருக்கு பிறந்த மகனா இவன் அப்படியா தனியா ஒரு கூத்து வச்சிடலாம் சரி திருப்பாளனா இருக்கின்றாய் சரி ஐயவா உங்களுக்கு சண்டை பறிச்சா உதாரணமாக என் தேவியை நான் உதவிக்கு கண்ணு வரணும் அதாவது எப்படியாவது மறுபடியும் அதாவது அராத மனத்திலே இருக்கின்றான் என் மகன் உனக்கு சண்டை பண்றியா இல்ல மனைவிக்கு கண்ணு வேணும் கண்ணு போறது அதை முன்ன பாரு கண்ணு வேணும் ஆமா அந்த கண்ணு வேண்டாம் எங்க போகணும் உன் மாமனாருக்கு தான் போகணும் அவர் என்ன கஷ்டப்பட்டு இல்ல நாகச்சோதி நாகச்சந்திரமா அவர்கிட்ட இருக்குது அதனால அந்த கண்ணை அவர்கிட்ட போனாதான் வாங்கிட்டு வந்து உன்னுடைய மனைவிக்கு பிறந்து அதனால உன் மகனே அனுப்பு அப்படியா நான் தான் வச்சுக்க மாட்டான் இந்த பதால ஒருத்தனை சென்று நாகராஜன் இடத்துல ஒண்ணு பாட்டு நாகிய நாகராஜன நாகராஜன் இடத்துல சென்று அந்த நாகஜோதியும் கண்ணும் இந்த கண்ணு தாயாகிய உலிபிக்கு கண் பொறுக்கணும்பா யாராலும் முடியாது உன்னால தான் முடியும் ஒருபடி நாகலோகம் தாயா இருக்கிற கண் வாங்கி
வந்திருக்கின்றான். அவன் யாரா இருக்கும்? ஐயோ பாலாளாக வந்துவிட்டு இவன் தாய தாத்தாவா இருக்கும். அடா தாத்தா டேய், ஆடாடி. அடடாடியா என்னை வந்து தாத்தா என்று அழைக்கிறாயே. ஆஹா தாங்கள் பெயர் என்ன? என்னோட பெயர் என்ன? என்னோட குலம் என்ன? என்னோட கோத்திரம் என்ன? குருநாடு குருநாடு சேர்ந்த நடுப்பிறந்த நாயகனுக்கு பிறந்த எமது பேரே நாகேஸ்வரன். நீ எப்படி என்ன தாத்தான்னு கூப்பிடுற? அதுக்கு விளக்கம் சொல்றேன். என் தாயோ உளவி அரடி வா காலத்துல கண்ணனுடைய காணலை ஓட்டி வைத்து அந்த கருவத்தான் அடைக்கிறா. நாகனாக வந்து உன் உயிரை மீண்டும் எடுத்து ஓடி வரலான்னு சொல்லி கொண்டிருக்கிறார். உன் உயிரை கிணமை எடுத்து விடுவேன் ஜாக்கிரதை. என் மகளை அன்று தினமே அந்த காண்டா வனத்தை எரிச்சனால் அந்த காந்தி பறிச்சுனு அப்பொழுது எந்த கண்ணால் இரண்டு கண்ணால் பார்த்தா என்று இரண்டு கண்ணும் கானகத்தில் ஓட்டி விட்டு மிருக ஜாதிகள் தின்னு செத்து விட்டுக்குவா. அடி அடி தாய் கண்ணோட வீண் வந்து கொட்டி சண்டை செய்து விட்டு பெண் உனக்கு என்ன வேணும்? எனக்கு தாய்க்கே கண்ணு வேணும். எப்பொழுது அந்த அர்ஜுனனுக்கு நீ மகன் தெரிஞ்சு விட்டாயோ உன்னை உயிரோட விட மாட்டேன். உன்னை அழிக்கணும். உனக்கு தாய் கண்ணு வேணும் என்றால் நான் கேட்கறது நீ தருவியா? தாத்தா நீ எதை கேட்டாலும் என் உயிரை கேட்டா கூட கொடுப்பேன். அந்த உயிர் தாண்டா இருக்கு வேணும். உயிரை கொடுறா. உயிரை கொடு. என் தாய் கண்ணு கொடுப்பியா? ஏய் உன் உயிரை கொடுறா. கொடுக்கறது கொடுக்கறது அப்புறம் உயிரை பேருக்கு அப்புறம் கண்ணு கொடுத்தா கொடுக்கட்டேங்க. அப்படியா? என் தாய்க்கு கண்ணு பொருதுன்னா என் உயிரை கேட்டாலும் தரேன்னு உரைத்தேன். உயிரே வேணும் தாத்தா கேட்கிறார். உன் சிரத்தை அறுத்து என் ஆயுதத்துக்கு ரத்தம் தெளிக்க வேண்டும். அப்படியா? உயிரை எனக்கு தேவை தாய் தந்தைக்கு என் தாய்க்கு கண்ணு வேணும். அதனால என் உயிர் மாண்டு மயப்பது அச்சப்பட மாட்டேன். எப்பேற்பட்ட நாகராஜ மன்னன் தெரியாத இவனை சொல்லிவிட்டேன். உன்னை பார்த்தா நேரில் விட்டு குறவ மாதிரி தெரியல. நாராயணா நாகார்ஜுனனை மாடி தருவாயில் எருக்காய் வந்திருக்கிறார். அவன் அதாவது சிரத்தை அறுத்து தன் தாய்க்கு ஒருத்தரும் சிரத்தை அறுத்து நாகச்சோதிக்கு நாக தஞ்சுக்கும் அவனோட ரத்தத்தை தெரிக்கணும் என்று நீ உயர்த்தலவா? அதே பிறகு அவன் சிரத்தை அறுத்து விட்டான். ஏன்னா இப்ப நாகச்சோதி நாகத்தஞ்சு கொடுத்தினால் உன்னுடைய மகளுக்கு கண்ணு பொருத்தணும். அதனால அதை கொடுத்தினா பரவாயில்லையே. அதனால அவனை எழுப்பி விடு. எழுப்பாத. அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பின்காலத்துக்கு அவனுக்கு தேவைப்படுறான். அப்படி உயிர் தரணும் என்று என்ன எனக்கு நிச்சயம் இருக்குது. நீ கொடுக்கலனால் என்னுடைய ஆழ்வாரை வர வைத்து நான் உன்னுடைய கூண்டு அதாவது உன்னுடைய படப்பட்டவன் அனைத்துமே
ஆழ்வார்னா என்ன சாமி? அதாவது என்னுடைய வாகனம் அப்படின்னா கழுகு கருட வாகனம். அப்படியா? அப்படி தருகிறேன். சென்று வருகிறா. ஏய் புடிச்சிட்டு போ அப்படி தருகிறேன். மிருகு செஞ்சு அமிர்த கலசம் இது இருக்கிறது. நாக செஞ்சு 3 தருகிறேன். தாய் கண் பொருந்து. அதற்குனா உன்னுடைய தாத்தனை கூட்டிட்டு வா, மகளை பார்க்கணும் அல்லவா? தந்தையே, பொறுப்புடைய தாயின் கண்ணு பொறுத்து போகலாம். தாயே அண்ணே உடனே இதோ உன்னோட தந்தையார்கிட்ட போய் உன் மகன் நாகச்சோலை அதாவது நிறுவனத்திற்கு வாங்கிட்டு வந்துட்டான். அதனால உனக்கு கண்ணு பிறந்தது. ஆமா கண்ணு வைக்கிறேன்னு ஏதோ காய் கொடுக்குறாங்க. நான் எடுத்தேன் கனி. பயவா எங்க பிள்ளை என் மூஞ்சல் தான் முடிக்கும் பாரு. இந்த அருகில் இங்க யாராரு இருப்பது? எல்லாருமே இருக்கிறாங்க. உன்னுடைய தந்தையாகிய நாகராஜா, உன்னுடைய கணவராகிய அர்ஜுனா, உன்னுடைய மகன் நாகார்ஜுனா, இந்த ஸ்ரீமந்த நாராயணன் இருக்கு. அனைத்து பேரும் இருக்கிறீர்களா? உண்மைதான். அண்ணா பயவா கண்ணே நீ இல்லன்னா அந்த அகிலமே கிடையாது. நீ இல்லன்னா என் வாழ்க்கையே கிடையாது. ஆனா உன்னாலதான் என்னுடைய கணவர் வந்தார், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என் தந்தை வந்திருக்கிறார் என்று அனைத்து பேரும் சொல்லியிருக்கிற. கடைசியில எனக்கு கண்ணும் வச்சிருக்கிற. நீ இல்லனா நான் இல்ல அண்ணா. அதனால எனக்கு கண்ணு வச்சுட்ட. இருந்தாலும் நான் முத யாரு மூச்சில முடிக்கணும் தெரியுமா? கண்ணே, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கல்லவா, முதல்ல அந்த அண்ணனுடைய முகத்தான் பார்ப்பா. அண்ணா நான் முத நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற. யார் மூஞ்சில முடிக்கணும் தெரியுமா? என் புருஷன் மூஞ்சில தான் நான் முடிக்கணும். இதுதான் பெருஞ்சில கொட்டு ஒன்னா போச்சான். கொட்டு தோட்டி வரும் வேற எப்படி அந்த மாதிரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அடி வாங்கி உதவாங்கி கண்ணு போட்டு புருஷ போத்த முடிக்கிறோம். இதையா நாங்க இப்ப ஒன்னா சாப்பிட்டாங்களா? சென்று வருகிறேன். கல்யாணத்தை பார்க்க போகணும். யாருக்கு கல்யாணம்? உங்களுக்கு அப்ப இருக்க ஆள் யாரு? உன்னுடைய தந்தையார் போராட சீக்கிரம் அவரெல்லாம் ரோசக்காரர் சாப்பிட மாட்டாரு. ஏதோ காசு 150 ரூபா கொடுங்க, அங்க போய் ஏரி ஊர்ல ஓட்டக்காரன் சாப்பிட்டு போட்டோம். அது யாரு இது? மச்சான். இருக்கணும். சரி பயவா அதனால இதுக்கு முன்ன நீ காந்தர திருமணம் செய்த. இப்ப மாங்கலி அதாவது கல்யாணம் பண்ண உள்ளவா? ஆகட்டும், திருமணம் நடக்கட்டும். ஆகட்டும். மாலை இருக்கிற மாலை. மாலை கல்யாணம் செய்தாரே வந்துட்டு கோடி போட்டாரே. ஏய், அதை அங்க நெருப்படி கைலாசியாரு சாமி பாதந்தியாரு ஏடா, அடுப்புல கொண்டு போய் காட்டுற தாலியே. எப்படி போற பாரு. அடுப்பு பத்தம் சாங்க அதுல காட்டி வயிறு. சொக்கஞ்சேரி கைலாசியாரு கல்யாணத்து மந்திரம் சொல்றா. கல்யாண மந்திரம் சொல்லுவாங்களா? சாவு மந்திரத்தை சொல்லுவாங்க. சுப்ரமணியம் சூத்திரதர் ஜீவன் வந்தமே சொல்ல மாட்டேங்கிறீங்க மண்ட புண்டைங்களா ஓய், கல்யாணத்துக்கு வந்து ஜனங்களாம் சும்மா சாப்பாடு இல்லாம போறாங்களா? அப்படி வந்துருவா போற அன்னைக்கு போகணும் புதங்கிழமைக்கு வந்துடணும் ஏய், என்ன காலையில சாப்பிமா பொண்ணு போற போடணும். அன்னைக்கு போயிட்டு திங்கக்கிழமை வந்துடணும் திங்கக்கிழமை போயிட்டு சோமாரக்கிழமை வந்துடணும் கல்யாணம் ஏன்னா அவங்க நம்ம சோறு திணிக்காங்க ஆஹா. தலா. பயவா, ராஜ பிரகாரம் எங்களுக்கு திருமணம் நடந்தது. ஆசீர்வாதம் அண்ணே இந்த
அந்த மகன் அவரா பேர் வைத்ததுனா நாகாசுரன் பேர் வச்சுக்கிறாங்க. நீ உளிமென்று பேர் அதோட இருந்த இருவர்களுக்கும் மாற்று பேர் வைக்கணும். மாமனே சொல்லுவார் பாரு. தன் தாய்க்கு ஒருத்தன் கண் பொருந்ததுக்காக அதாவது சிரத்தை அறுத்தாலவா அதனால தாய்க்கு நல்லது அறுத்ததுனால அறவா என்று பெயரிக்கலாம். தாய்க்காக அவன் கழுத்தை அறுத்ததுனால் நாக அர்ஜுனன் என்ற பெயரை மாற்றி அவனுக்கு அரவான் என்று பெயர் சூட்டுகிறோம். இதோ நல்ல அரவானுக்கு நல்ல அரவானே. இதற்கு முன்ன சின்ன குழந்தையா இருக்கும் போது இது கீழே உளுந்து உளுந்து அழகா போனதுனால உன் தாய் தந்தை இருவரும் உழுவி என்று பேர் வைத்தார்கள். சரி, இப்ப உனக்கு அந்த நாகச்சோதி நாக கண்ணு கொண்டு வந்து கண்ணு போறனால இருந்து உனக்கு நாகக்கண் என்று பெயர். நாக கண்ணி என்று பெயர். ஆகட்டும் ஐயவா. கேளுங்கள் சபையோர்களே, நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் புகழும் சிறந்த பெரிய பெரிய வத்தலாபுரத்தில் எழுந்தருளிய இந்த சக்தி மாரியம்மனுக்காக இந்த ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமா விளங்கி வரக்கூடிய நாகார்ஜுனன் சண்டை அல்லது நாகக்கண்ணி கல்யாணம் என்ற நாடகம் இத்துடன் முடிந்தது. எங்களால் முடிந்தவரை எங்களால் தெரிந்தவரை நாங்கள் நடத்தி வந்தோம். இந்த நாடகத்தில் ஏதாவது ஒரு குற்றம் குறை இருந்தால் பெற்ற பிள்ளை போல எங்களை பாவித்து எங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சக்தி நாடக சபா இந்த எங்களுடைய